அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ பாலாயை நமக. ஸ்ரீ பாலா சதகம் 21ஆம் பாடல். புதல்வருக்கே புவியரசாம் மனித பிறப்பிற்கே புண்ணியமாம் பூலோக வசந்தம் ஸ்ரீ பாலா தரிசனம் அனைவருக்கும் கிடைக்கும் அன்னை அவள் கரிசனம் ஏற்ற தாழ்வு இல்லை இவளிடம் அன்பே ஸ்ரீ பாலை வசிக்கும் எல்லை. பாடலின் பொருள்: புதல்வருக்கே புவியரசாம். ஆம், அன்னையை எப்படி வழிபட வேண்டுமென்றால், அவள் தேவதை, பரதேவதை, எங்கும் நிறைந்தவள், நம்மை விட மிக பெரியவள் என்று நாம் வழிபட ஆரம்பித்தோம் என்றால் வரம் கொடுப்பாள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எளிதாக நாம் அவளை அணுக வேண்டுமென்றால் நம்மை பெற்றவளிடம் நாம் எப்படி இருப்போமோ அதே அன்போடு, சிறிதளவும் குறையாத அந்த அளவில்லாத அன்போடு நாம் அவளை தாயாக நினைத்து நாம் அவளை நெருங்கும் போது அவள் நமக்கு புவியில் இருக்கக்கூடிய அரசையை நமக்கு தந்து விடுகிறாள். அதுதான் புதல்வருக்கே புவியரசாம், மனித பிறப்பிற்கே புண்ணியமாம். முன்பு சொன்னது போலத்தான் இந்த பூமியில் 84 லட்ச விதமான யோனி பேதங்கள் உண்டு. அந்த 84 லட்சங்களில் மனிதனாய் பிறப்பது அரிது. மனிதனாய் பிறந்தும் எந்த குறையும் இல்லாமல் வளர்வதும் வாழ்வதும் அதைவிட சிறப்பு. அது மட்டுமல்லாமல் நல்ல கல்வியில் தேர்ச்சியும் நல்ல குரு கிடைப்பதும் அதைவிட பெரியது. அதுவும் தெய்வம் இருக்கின்றது என்ற நம்பிக்கையும் தெய்வத்தை நிலையாக வழிபாடு செய்வதும் அதைவிட மிகப்பெரியது. அதன் மனித பிறப்பிற்கே புண்ணியமாம். புண்ணியம் என்றால் அந்த பாலை வழிபாடு, தெய்வ வழிபாடு மனித பிறப்பிற்கே புண்ணியமாம் என்று கூறுகிறார். எது புண்ணியம் என்றால் பூலோக வசந்தம் ஸ்ரீ பாலா தரிசனம். அதுதான் பூலோக வசந்தம் ஸ்ரீ பாலா தரிசனம் என்பது புண்ணியம் மட்டுமில்லையாம். பூலோகத்தில் வாழ்பவருக்கு வசந்தம் எது என்றால் ஸ்ரீ பாலையின் தரிசனம், அம்பிகையின் தரிசனமே. அனைவருக்கும் கிடைக்கும் அன்னை இவள் கரிசனம் ஏற்றத்தாழ்வு இல்லை இவளிடம் அன்பே ஸ்ரீ பாலை வசிக்கும் எல்லை. அன்னையிடம் என்ன இல்லையாம்? ஏற்றத்தாழ்வு, இவன் பெரியவன் இவன் சிறியவன் என்று எதுவும் எண்ணம் கிடையாதாம். இதையே லலிதா சகஸ்ரநாமத்தில் ஆபிரம்ம கீட ஜனனி என்று கூறுகிறார். அதாவது அந்த பிரம்மனிலிருந்து சிறிய எறும்பு வரை உள்ள சகல உயிர்களுக்கும் இவளே அன்னையாக இருக்கிறாள் என்பதால் அனைத்து உயிர்களிடமும் அனைத்து பிள்ளைகளிடமும் ஒரே அன்போடு அன்னை இருக்கிறாள். நாம் அவளை அணுகும் போது அவள் அன்பை நமக்கு சுரக்கிறாள் என்று இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. அன்பே ஸ்ரீ பாலை வசிக்கும் எல்லை. அன்பு மட்டும் இருந்தால் போதும். அன்பு இருந்தாலே அன்பு இருக்கும் மனமே அன்னையின் இருப்பிடம் ஆகும். எங்கு ஒரு மனதில் அன்பு இல்லாமல் தங்கத்தாலே கோவில் கட்டினாலும் சரி, வைர வைடூரியங்களை அப்படியே எடுத்து அம்பிகை காபங்களாய் போட்டாலும் சரி, அங்கே அன்பு இல்லை என்றால் அங்கே அதை அன்னை ஏற்க மாட்டாள். அன்போடு தயிர் சாதமும் கடித்து கொள்ள வெங்காயம் வைத்தாலும் அன்னை அதை அமிர்தம் போல ஏற்று கொண்டு இருக்கிறாள். இதுதான் இந்த காலத்தில் மட்டுமல்ல, எந்த காலத்திலுமே உண்மையான அன்பிற்குத்தான் தெய்வங்கள் காட்சி கொடுத்து காவல் செய்கின்றன. அப்படி இருக்கும்போது அன்பு மட்டும் போதாது, கூட சத்தியமும் இருக்க வேண்டும். சத்தியம் இருக்கும் இடத்தில் அன்பு இருக்கும், அன்பு இருக்கும் இடத்தில் சத்தியமும் இருக்கும். எப்படி ஒரு நாணயத்தில் 2 பக்கங்கள் போல அன்பும் சத்தியமும் ஒரே பொருளை கொண்டதாக இருப்பது மிகவும் சாலச் சிறந்தது. அப்படி அன்பாகவும் சக்திய தேவியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ பாலாம்பிகை வழிபாடு செய்வோம். நாமும் சக்தியின் திருவடியை அடைவோம். ஓம் சக்தி.